Hello everyone, welcome to my class. Dr. Shobana's PDF materials are now available for MA Tansky syllabus. Poetry, drama, fiction, contemporary literary criticism, post-colonial literature, language and linguistics, writings of the marginalized and travel writing. இந்த பேப்பர்ஸ்க்கான கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதில் எல்லா டாபிக்ஸ்க்குமான எஸ்ஸேஸ், பேராகிராஃப்ஸ், ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் எம்சிக்யூஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 7200893046 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்லையோ டெலகிராம்லையோ டெக்ஸ்ட் பண்ணி இதை வாங்குறதுக்குரிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எம்ஏ ஃபிக்ஷனில் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க ஜேம்ஸ் ஜாய்ஸோட போர்ட்ரைட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் அஸ் அ யங் மேன் இதுதான் நம்ம படிக்க போகிறோம். பிஃபோர் தட் அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த எஸ்ஸே நான் உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட எஸ்ஸே தான். இது மாதிரி தான் எல்லா டாபிக்ஸ்க்கும் டீட்டெயில்டு எஸ்ஸேஸ் கொடுத்துருக்குறேன். அது மட்டும் இல்லாமல் பேராகிராஃப்ஸ், ஷார்ட் ஆன்சர்ஸ், எம்சிக்யூஸும் கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல்ஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இன்றைக்கி எபிசோடில் உங்களுக்கு எஸ்ஸே மட்டும் கொடுத்துருக்கேன். ஜேம்ஸ் ஜாய்ஸஸ் போர்ட்ரைட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் அஸ் அ யங் மேன். இதுதான் ஆத்தரோட நேம் ஜேம்ஸ் ஜாய்ஸ். இதுதான் உங்களுக்கான டாபிக். ஆத்தர் இன்ட்ரடக்ஷன். ஜேம்ஸ் ஜாய்ஸ் ரொம்ப பெரிய ரைட்டர் ஆஃப் த 20th century. இஸ் நோன் ஃபார் ஹிஸ் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டெக்னிக். ஓகே, ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டெக்னிக் ஆல்ரெடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு லைஃப்பில் அந்த திங்கிங் எப்படி நம்ம நிஜ லைஃப்பில் நம்ம திங்கிங் எப்படி இருக்குமோ அதுதான் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டெக்னிக். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு நாள் பொழுது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போகிறீங்கன்னா ஒரே மாதிரி உங்கள் சிந்தனை போயிட்டுருக்காது இல்லையா? ஒருத்தரை பார்த்தோன்னே ஒரு பழைய ஃப்ரெண்டாக இருக்கும், அவங்கள பற்றி பேசுவீங்க, பழசை பற்றி யோசிப்பீங்க. அடுத்து அவங்களோட நீங்கள் பேசி விளையாண்ட விஷயங்கள் ஞாபகம் வரும். அவங்க போயிடுவாங்க. அடுத்து உங்கள் வேலைகளை தொடர்வீங்க. வேறு யாராவது பார்ப்பீங்க, அவங்கள பார்க்குறப்ப அவங்க சம்மந்தமான விஷயங்கள் ஞாபகம் வரும். இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவீங்க, உங்களோட நினைவுகள் அசைப்படும் இல்லையா? இந்த மாதிரி ஒருத்தரோட பர்சனல் லைஃப், ஒரு ப்ரைவேட் லைஃப், இண்டிவிஜுவல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா அந்த தாட் ப்ராசஸ் நேராலாம் போயிட்டுருக்காது, முன்னாடியும் பின்னாடியும் ட்ராவல் ஆகிட்டுருக்கும். இது மாதிரி படிக்கிறது தான் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் நாவல். இதுக்கு பெயர் போனவர் தான் ஜேம்ஸ் ஜாய்ஸ். ஓகே, ஸோ ஜேம்ஸ் ஜாய்ஸ் இதுதான் அவரோட லைஃப் ஸ்பேன். 1882 பிறந்திருக்கிறாரு, 1941 வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு. He was an Irish novelist, short story writer and poet. Okay, he is one of the most important modernist writers of the 20th century. He was born in Dublin. Dublin Ireland la irukka or country or state or Ireland-oda capital state தான் Dublin. அங்க தான் பிறந்திருக்கிறாரு and most of his works are set there. His writings explores the human mind, identity and freedom through new literary styles. ஓகே, அண்ட் ஹிஸ் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஒர்க்ஸ் ஆர் செட் தேர். செட்டிங்ஸ் எல்லாம் டப்ளினை சுற்றி நடக்கிற மாதிரி தான் அவரோட கதைகள் அமைஞ்சிருக்கு. இஸ் ரைட்டிங் எக்ஸ்ப்ளோர்ஸ் த ஹியூமன் மைண்ட், ஐடென்டிட்டி அண்ட் ஃப்ரீடம் த்ரூ நியூ லிட்டரரி ஸ்டைல்ஸ். அவரோட ரைட்டிங்கில் பெரும்பாலும் ஒரு மனுஷனை பற்றிய விஷயங்கள் தான், அந்த கேரக்டர் ஸ்டடி தான் இருக்கும். ஹியூமன் மைண்ட் பற்றி இருக்கும், ஐடென்டிட்டி கிரைசிஸ் பற்றி பேசியிருப்பார், ஃப்ரீடம் பற்றி பேசியிருப்பார். ஹி யூஸ் எ மெத்தட் கால்டு ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். ஸோ நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி. ஸோ ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் பற்றி அவர் அந்த மெத்தடை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காரு. இவரோட ஃபேமஸ் ஒர்க்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டப்ளினர்ஸ், எ போர்ட்ரேட் ஆஃப் த ஆர்டிஸ்ட் அஸ் அ யங் மேன், யுலைசஸ் அண்ட் ஃபினிகன்ஸ் வேக். நம்ம இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் ஆஃப் திஸ் நாவல் பார்க்கலாம். ஸ்டீஃபன் டெடாலஸ், இவன் தான் ப்ரொட்டகனிஸ்ட், த மெயின் கேரக்டர். ஓகே, சைமன் டெடாலஸ் இஸ் ஹிஸ் ஃபாதர். எக்ஸ்கியூஸ் மீ. Mary Dedalus is his mother. Emma Clary is a love interest for the protagonist. Father Arnalங்கிறது ஒரு ஜெசுயிட் priest. Cranley his friend. Okay, important characters பார்த்தாச்சு. Now let us get into the essay. Introduction. James Joyce's A Portrait of the Artist as a Young Man. இது வெளிவந்த இயர் பாருங்க, 1916. It's a modernist novel about growing up, self-discovery and the search for artistic freedom. இந்த நாவல் அதிகமாக பேசுறது இதை பற்றினா ஒருத்தரோட வளர்ச்சியை பற்றி. ஒரு ப்ரொட்டகனிஸ்ட் அவர் சிறு வயசில் இருந்து அந்த
அந்த இயர்லி பீரியட்ஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப், அதாவது அடல்ட் ஆகிற அந்த இயர்லி ஸ்டேஜ் வரைக்கும். ஓகே, ஒரு 20-25 வயசுக்குள்ள சின்ன வயசுல இருந்து அந்த அந்த ஏஜ் வரைக்கும் அவனோட அந்த வளர்ச்சி பாதை, அவனோட லைஃபோட ஜேர்னி எப்படி இருக்குன்னு தான் இந்த கதையில பார்க்குறோம். இட் டெல்ஸ் த ஸ்டோரி ஆஃப் ஸ்டீஃபன் டிடாலஸ், a young Irish boy who struggles with religion, family and society to find his own identity as an artist. இந்த கதையில ஸ்டீஃபன் டிடாலஸ் இவன் வந்து ஒரு யங் பாய். ஓகே, ஐரிஷ் பாய். இவன் வந்து சின்ன வயசுல எப்படி ஃபேமிலி, மதம், ரிலிஜன், அடுத்து சொசைட்டி, அதுக்குள்ள ஒரே குழப்பமா இருக்கு. அது எல்லாரோட இன்ஃப்ளூயன்ஸும் அவனுக்கு இருக்கு. ஓகே, இதெல்லாம் மீறி அவன் எப்படி தன்னோட ஐடென்டிட்டி, ஆர்டிஸ்ட்ன்ற ஐடென்டிட்டிக்குள்ள போறாங்கிறது தான் கதை. The novel is partly autobiographical. Joyce used his own life experiences to create Stephen's journey from childhood to adulthood. இது கொஞ்சம் ஆட்டோபயோகிராஃபிக்கலான நாவல். ஏன்னா ஜாய்ஸ் வந்து அவரோட ஓன் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸும் இந்த நாவல்ல ஷேர் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, now let us get into the summary. James Joyce's A Portrait of the Artist as a Young Man tells the story of Stephen Dedalus. So இது யாரோட கதை? ஸ்டீஃபன் டெடாலஸ்னு ஒருத்தனோட கதை. ஓகே, a sensitive and intelligent boy growing up in Ireland at the end of the 19th century. 19th centuryல வாழ்ந்துட்டு இருந்ததா அந்த கதையோட கதாநாயகனோட இந்த ஸ்டோரி வந்து அமைக்கப்பட்டிருக்கு. The novel follows his journey from childhood innocence to artistic and spiritual independence. இந்த கதை எப்படி போகுது? அவனோட சைல்ட்ஹுட் இன்னசென்ஸ்ல இருந்து ஸ்பிரிச்சுவல் இண்டிபெண்டன்ஸ் அவனுக்கு எப்படி கிடைக்குதுன்ற வரைக்கும் அந்த கதை வந்து டிராவல் ஆகுது. ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டீஃபன் லேர்ன்ஸ் டு ரிஜெக்ட் த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆஃப் ஃபேமிலி, ரிலிஜன் அண்ட் சொசைட்டி இன் ஆர்டர் டு ஃபாலோ ஹிஸ் ஓன் கிரியேட்டிவ் பாத் அஸ் அ ரைட்டர். மெதுவா அவன் என்ன பண்றான், அவனை சுத்தி இருக்க அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, குடும்பம், ரிலிஜன், சொசைட்டி, அதெல்லாம் அவனுக்கு நிறைய தடுப்புகள் போட்டு வச்சிருக்கோம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அப்படிதான். நம்ம சொசைட்டிக்காக சிலதை செய்வோம், குழந்தைகளுக்காக செய்வோம், பேரண்ட்ஸ்க்காக செய்வோம், ஃபேமிலிக்காக, ரிலிஜியன்ல எதுவும் சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாத்துக்காகவும் நம்ம அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கடந்து he tries his he finds his own path. அவனுக்கான பாதை அவன் கண்டுபிடிக்கிறான். ஒரு ரைட்டரா இருக்கிறதான் தன்னோட பாதைன்றதை தெரிஞ்சுக்கொள்றான். The novel begins with Stephen as a small child listening to his father's silly stories and observing the world with wonder and confusion. குழந்தையா இருக்கப்போ அவன் ஒரு சாதாரண ஒரு இன்னசென்ட் சைல்டா நம்ம ஸ்டீஃபனை பார்க்குறோம். அப்பா சொல்ற கதையெல்லாம் நம்புற ஒரு குழந்தை. அட் Clongowes Wood College, a strict Catholic boarding school. காலேஜ்னு பேர் இருந்தா கூட அதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் போர்டிங் ஸ்கூல். பேர் பாருங்க, Clongowes Wood School. ஓகே, இது வந்து ஸ்ட்ரிக்ட் கேத்தலிக் போர்டிங் ஸ்கூலா இருக்கு. அங்கதான் அவன ஹாஸ்டல்ல இருக்கான். He feels lonely, homesick and afraid of both bullies and priests. அவன் வந்து ரொம்ப அந்த ஹாஸ்டல்ல இருக்கப்போ ரொம்ப லோன்லியா, ஹோம்சிக்கா இருக்கான். புல்லிஸ் அப்படின்னு சொல்றப்போ அந்த சீனியர்ஸ் ஏதாவது இது பண்ணுவாங்க இல்லையா, பிடிச்சி ரேக் பண்ற மாதிரி பண்றது. அப்புறம் ப்ரீஸ்ட்ஸை பார்த்தாலுமே அவனுக்கு பயம். புல்லிஸையும் ப்ரீஸ்டையும் சேர்த்து சொல்றாங்க. அவங்க வந்து ஒழுங்கா நடந்துக்கணும்னு அவங்க கண்டிப்போட இருக்கிறாங்க. அது ஒரு ஜெசுயிட் ஸ்கூல். He loves his mother but fears his father's temper. அவனுக்கு அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும், ஆனா அப்பா கிட்ட பயங்கர பயம். When a teacher punishes him unfairly, Stephen bravely complains to the rector who supports him. This gives Stephen a first taste of justice and self-respect. இப்படி ஸ்கூல்ல இருக்கிறப்போ ஒரு தடவை ஒரு டீச்சர் வந்து அவனை தேவையே இல்லாம பனிஷ் பண்றாங்க. அப்ப அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அமைதியா இருக்காம அவங்களுக்கு மேல இருக்கிற ஒரு ரெக்டார்ட்ட போய் அதை சொல்றான். உடனே ரெக்டார் வந்து இவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ அப்ப இருந்து அவனுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் டேஸ்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அவன் வந்து சுவைக்கிறான். அதாவது நியாயம் வந்து கிடைக்கும், அதுக்காக போராடணும் அப்படிங்கிறத, செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கோ நியாயத்துக்கோ போராடினா தப்பு இல்லைன்றத உணர்றான். டியூரிங் அ கிறிஸ்மஸ் டின்னர் அட் ஹோம், ஸ்டீஃபன் விட்னஸஸ் அ ஹீட்டட் ஆர்குமெண்ட் பிட்வீன் ஃபேமிலி மெம்பர்ஸ் அபவுட் சார்ல்ஸ் ஸ்டீவர்ட் பார்னல், ஐரிஷ் நேஷனலிஸ்ட் பீட்ரேட் பை த கேத்தலிக் சர்ச். ஒரு நாள் கிறிஸ்மஸ் லீவுக்கு வீட்டுக்கு போயிருக்கான். அப்போ வந்து ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் வீட்டில் வந்து எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. யாரை பத்தினா, சார்லஸ் ஸ்டீவர்ட் பார்னல்னு ஒரு ஐரிஷ் நேஷனல், அவன் வந்து கேத்தலிக் சர்ச் கைவிட்டுருச்சு அப்படிங்கிற பத்தி பேசிட்டு இருக்காங்க. This moment opens his eyes to the deep divisions in politics and religion that shape Irish life. அப்போ அவனுக்கு மெதுவா புரிய வருது.
பாலிடிக்ஸ்லயும் ரிலிஜன்லயும் வந்து நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு, நிறைய பாரபட்சமான விஷயங்கள் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறான். As his father falls into debt, the family moves to Dublin, and Stephen joins Belvedere College. அடுத்ததான் அந்த வீட்டில் வந்து சில பண கஷ்டங்கள்லாம் வர்றப்போ அவங்க டப்ளினுக்கு மூவ் ஆகுறாங்க. அப்போ அவன் வந்து பழைய ஸ்கூல்ல கண்டினியூ பண்ண முடியாம பெல்வெடேர் காலேஜ்ல ஜாயின் பண்றான். He begins to shine in studies. ஆனாலும் ஸ்டடீஸ்ல ரொம்பவே ஷைன் பண்றான். அண்ட் ரைட்டிங்னா அவன் எழுதுற திறமையும் அவனுக்கு அந்த டைம்ல வருது. He grows aware of hypocrisy and weakness in both his father and his teachers. அதே சமயம் அவனுக்கு நிறைய விஷயங்கள் புரியுது. எல்லாரும் நிறைய ஹிப்போக்ரிட்ஸ் நிறைய இருக்காங்க தன்னை சுத்தின்னு புரிஞ்சுக்கிறான். ஹிப்போக்ரிட்ஸ்னா என்ன? நம்மளும் எல்லாம் நம்ம லைஃப்ல பாக்குறது தான் ஹிப்போக்ரிட்ஸ். அதை உள்ளொன்னும் வச்சு அப்புறம் ஒன்று நடிப்பவர்கள். அதாவது எல்லாரும் மாஸ்க் போட்டுக்கிட்டு தானே சொசைட்டில, அது நிறைய பேர் எல்லாருக்கும் சின்ன சின்ன இது பண்ணத்தான் செய்வோம்னா கூட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும் எல்லாரோட லைஃப்ல. வீட்டுல இருக்க மாதிரியே வெளியில இருக்க முடியாது. ஆனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, மனசுக்குள்ள நம்ம கிட்ட வந்து ஒருத்தரை திட்டிட்டு இருப்பாங்க, நேர்ல பார்த்தோன்னா அவங்க முன்னாடி புகழ்ந்து பேசுவாங்க, நம்மளுக்கே ரொம்ப அப்ரப்டா ஆப்போசிட்டா தெரியும். அப்போ அந்த மாதிரி ஹிப்போக்ரிட்ஸ் எல்லாம் நிறைய பாக்குறான் அவன் லைஃப்ல. வீக்னஸ் பாக்குறான், அவங்க அப்பாட்டையும் சரி டீச்சர்ஸ்டையும் வீக்னஸும் ஹிப்போக்ரிட்ஸும் இருக்கிறதையும் பாக்குறான். Winning a prize for an essay brings brief happiness, but he soon feels restless again. ஒரு அங்க காம்படிஷன் ஏதோ நடக்குது, அதுல வந்து எஸ்ஏ காம்படிஷன்ல வின் பண்ணி பணம்லாம் ஜெயிக்கிறான், ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனா அது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்கா அவனுக்கு இல்ல. Stephen matures, he struggles between desire and religion. அடுத்ததான் அவன் வந்து ஒரு மெச்சூர் ஆகுறான், கொஞ்சம் பெரியவன் ஆகுறான். அவனுக்கு இப்ப வந்து கன்ஃபியூஷன், ஸ்ட்ரகிளிங், ஒரு போராட்டம். எதுக்கு இடையிலனா ரிலிஜனுக்கும் டிசைர்னா ஆசைகளுக்கும் இடையில. ஏன்னா அவனோட வயசு அப்படி, அவன் வந்து அந்த டீனேஜ்ல இருக்கான், அடலசன்ட் ஏஜ்ல இருக்கான். அவனுக்கு ஆசைகளும் நிறைய அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வருது. ரிலிஜியன் வந்து அவனுக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் அதுக்கு நேர்மாறா இருக்கு. ஸோ அவன் வந்து கடுமையான அந்த மன போராட்டத்துக்கு உள்ளாகிறான். He visits prostitutes, then suffers terrible guilt. அவனோட ஆசைகள் காரணமா ப்ராஸ்டிடியூட்ஸை விசிட் பண்றான். ஆனா அவனுக்கு கேத்தலிக் அந்த இது வந்து நிறைய ப்ரீச் பண்ணப்பட்டிருக்கிறதுனால பயங்கர கில்ட்டியாகவும் ஃபீல் பண்ணுவான். A frightening religious retreat at school fills him with fear of sin and hell, leading him to live like a saint, fasting, praying and avoiding pleasure. அப்புறம் ஒரு கட்டத்துல என்ன ஆகுது, இந்த மாதிரி எல்லாம் தப்பு செஞ்சுட்டு ஐயோ நம்ம தப்பா செய்யறோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போய் செர்மான்ஸ்ல உட்கார்றான். இந்த ப்ரீச்சர்ஸ் ப்ரீச் பண்ணுவாங்களே அங்க எல்லாம் போய் உட்கார்றான். ஃபாதர்ஸ் ப்ரீச் பண்றப்ப போய் உட்கார்றான். அதுல சின்ன பாவம் செஞ்சா என்ன மாதிரி தண்டனை கிடைக்கும், ஹெல்ப் பத்தி எல்லாம் நிறைய சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு ரொம்ப பயந்து போயிடுறான். பயந்து போயிட்டு ஐயோ நம்ம செயின்ட் மாதிரி வாழலாம், ப்ரீஸ்ட் மாதிரி நம்ம வாழலாம்னு நினைச்சிட்டு ஃபாஸ்டிங், ப்ரேயிங், சந்தோஷமே என் லைஃப்ல கிடையாது அப்படின்லாம் கொஞ்ச நாள் வாழ ட்ரை பண்றான். The school director even suggests him to become a priest. அந்த ஸ்கூல் டைரக்டர் நீ நல்ல பரவாயில்லையே, நல்லா பண்றிய, நீ priest ஆயிடுறான்னு அவரை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறாரு. பட் ஸ்டீஃபன் realizes that a priest's life is dry and joyless and he rejects the idea. ஆனா ஸ்டீஃபனுக்கு கொஞ்ச நாள்ல புரிய வருது, இது நம்ம லைஃப் கிடையாது, இது ரொம்ப ட்ரையா இருக்கு, லைஃப்லெஸ்ஸா இருக்கு, ஜாய்லெஸ்ஸா இருக்கு, என்னோட ஸ்டைல் அது கிடையாதுன்னு அவனுக்கு புரிய வருது. ஒன் டே walking by the sea, Stephen sees a beautiful girl standing in the water. Her beauty fills him with peace and inspiration. ஒரு நாள் கடற்கரையோரமா அவன் நடந்து போயிட்டு இருக்கிறப்போ ஒரு அழகான பெண்ணை பார்க்கறான். அவனோட மனசு வந்து அவ்வளோ அமைதியாகுது. அந்த அழகை பார்த்தோன்னா ஒரு பயங்கரமா இன்ஸ்பயர் ஆகுறான். In that moment he understands that true holiness lies in art, not in fear. அந்த அழகை வந்து அவன் ரசிக்கிறான். ஓகே, அந்த அவளோட அழகை வந்து ரசிக்கிறான். அப்ப அவனுக்கு புரியுது தன்னோட இது வந்து உண்மையான அந்த சந்தோஷம் எதுல இருக்கு அப்படின்னா ஆர்ட்ல. ஓகே, கலை நயத்தை ரசிக்கிறதுல, கலையில தான் இருக்கு, நாட் இன் ஃபியர், பயத்துல கிடையாது. ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான், ரிலிஜன் கூட நம்ம போறது பயத்தினாலதான், ரிலிஜனை நம்ம பின்பற்றணும்னு நினைக்கிறது பயத்தினாலன்னு நினைக்கிறான். திஸ் விஷன் பிகம்ஸ் a spiritual awakening. இதை ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்கா நம்ம பார்க்கலாம். இவனோட லைஃப்ல நடந்த அவேக்கனிங்னா என்ன, தூங்கி எந்திரிக்கிறது மாதிரி. ஓகே, ஸோ அவன் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக பாதையில அவனுக்கான ஒரு புரிதலா இதை பார்க்கறான். அப்போ அந்த அன்பு, அதாவது ஒரு லைஃப்ல வந்து ஒரு சந்தோஷம், ஹோலினஸ் அப்படிங்கிறது வந்து பயத்துல எல்லாம் கிடையாது, மதத்தை பார்த்து பயப்படுறதுல இல்ல, அழக ரசிக்கிறதுலன்றத அவன் புரிஞ்சுக்கிறான். At university, Stephen becomes confident, discussing philosophy and art with friends like Cranley. Okay, Cranley மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட யூனிவர்சிட்டியில ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அவன் வந்து தன்னோட
அடுத்த ஸ்டைல் ஆஃப் லிவிங்குள்ள போகிறான். he decides to fly away from Ireland's limitations, its religion, politics and traditions and to live freely as an artist. அயர்லாந்து வந்து அவனை நிறைய விஷயத்துல கட்டி போடுறதா நினைக்கிறான். ரிலிஜனாக இருக்கட்டும், பாலிட்டிக்ஸாக இருக்கட்டும், ட்ரெடிஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அவனை இருக்க பிணையிற மாதிரி நினைக்கிறான். ஸோ ஹி வாண்ட்ஸ் டு ஃப்ளை அவே, அங்கேருந்து பறந்து போயிடணும் அப்படின்னு நினைக்கிறான். அதனால தான் அந்த நேம் ஸ்டீஃபன் டிடாலஸ். ஸ்டீஃபன்ல இந்த டிடாலஸ்ன்ற மித்திக்கல் கேரக்டர் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், தனக்கு தானே ரெக்கைகளை வச்சுக்கிட்டு பறக்கணும், சூரியனை போய் தொடணும்னு ஆசைப்படும். ஆனால் அந்த ஆசை நடைபெறாதுன்றது வேற. பட் அவனோட ஆசைகளுக்காக அவன் தனக்குத்தானே யார் சொன்னாலும் கேட்காம விங்ஸ் வச்சுட்டு பறக்க ட்ரை பண்ணுறான். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருக்கிறதுனால தான் நம்ம இது ப்ரொட்டகனிஸ்டுக்கும் பேரு ஸ்டீஃபன் டெடாலஸ். ஓகே, ஸோ பறக்கணும்னு ஆசைப்படுறான், கட்டுப்பாடுகளை மீறி பறக்கணும்னு நினைக்கிறான். he resolves to build his own wings, தனக்குத்தானே விங்ஸ் வச்சுக்கணும்னு நினைக்கிறான். and rise above the world's restrictions, seeking freedom, truth and creative expression. இந்த உலகத்துல இருந்து எல்லாத்துக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ற இந்த உலகத்துல இருந்து ஃப்ரீடமை நோக்கி நகரணும், உண்மையான உண்மையை கண்டறியணும், கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன் வேணும். ஓகே, கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன்னா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றது. ஓகே, அந்த ஃப்ரீடம் எனக்கு வேணும்னு நினைச்சு போறான். ஓகே, ஸோ இதனால தான் இந்த இவனோட லைஃப் தன்னோட லைஃபோட நிறைய விஷயம் ஒன்றி போறது. அதனால தான் அவரோட லைஃபோட ஒன்றி போறதுனால தான் இது செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் நாவலா நம்ம பார்க்குறோம். அனாலிசிஸ் பார்க்கலாம். A portrait of the artist as a young man is about the growth of the individual spirit. ஸோ சம்மரி பார்த்தோம். இது ஒரு இண்டிவிஜுவல் ஸ்பிரிட்டோட growth-ஆ தான் நம்ம பார்க்குறோம் இந்த நாவல்ல. ஓகே, Stephen's journey shows the struggle between tradition and freedom, religion and art, obedience and self-expression. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரகிளை காமிக்கும். ட்ரெடிஷனுக்கும் ஃப்ரீடம்க்கும் இடையில உள்ள ஸ்ட்ரகிள் தான் இந்த கதை. ஓகே, பாரம்பரியத்துக்கும் சுதந்திரத்துக்கும் இடையில உள்ள பாரம்பரிய கட்டுப்பாடுகள் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஜாய்ஸ் யூஸ் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ஸ்டைல் டு எக்ஸ்ப்ளோர் ஸ்டீஃபன்ஸ் இன்னர் வேர்ல்டு. ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவனோட இன்னர் வேர்ல்டு பற்றி ரொம்ப அழகாக படம் பிடிச்சு காமிக்கிறாரு ஜேம்ஸ் ஜாய்ஸ். அவனோட உணர்ச்சிகள் எல்லாம் அழகாக அவனே சொல்கிற மாதிரி ஹிஸ் தாட்ஸ், ஃபியர்ஸ், ட்ரீம்ஸ், மேக்கிங் த நாவல் டீப்லி சைக்கலாஜிக்கலாக நம்ம பார்க்குறோம். த ஸ்டோரி ரிஃப்ளெக்ட்ஸ் த கான்ஃப்ளிக்ட் இன் ஏர்லி 20th century Ireland between Catholic faith, national identity and personal freedom. ஓகே, அந்த டைம்ல அயர்லாந்து இப்படி தான் இருந்தது. ஏர்லி 20th centuryல பார்த்தீங்கன்னா கேத்தலிக் ஃபெய்த் அதிகமாக இருந்தது, நேஷனல் ஐடென்டிட்டி, பர்சனல் ஃப்ரீடம், இது எல்லாத்துக்கும் இடையில இந்த மக்களோட தவிப்புகள் இருந்ததுல அதை படம் பிடிச்சு காமிக்கிற மாதிரி தான் இந்த ஸ்டோரி அமைஞ்சிருக்கு. Through Stephen, Joyce expresses his belief that true art is independent of politics or religion. So Stephen மூலமா ஜாய்ஸ் எதை வந்து புரிய வைக்க ட்ரை பண்றாரு, அவரோட நம்பிக்கையான ட்ரூ ஆர்ட், உண்மையான கலை அப்படிங்கிறது வந்து பாலிடிக்ஸ், ரிலிஜியனுக்கெல்லாம் அப்பாற்பட்டது அப்படிங்கிறத சொல்ல வர்றார். Conclusion. The portrait of the artist as a young man is a story of spiritual growth and artistic freedom. So spiritual growth, அந்த அவரோட ஆன்மீக பயணம்ங்கிறது கடவுளை மட்டும் நோக்கி தான் இருக்கணும்னு இல்லை, கலையை நோக்கியும் நீ வந்து கலையும் ஒரு கைண்ட் ஆஃப் ஆன்மீகம் தான்ற மாதிரி சொல்ல வர்றாரு. ஆர்டிஸ்டிக் ஃப்ரீடம் அதுவும் அவருக்கு இங்க கிடைக்குது. ஏன்னா பயமுறுத்துறதுனால அவருக்கு வந்து மதத்தின் மேல ஒரு பயம்தான் வந்ததே ஒழிய அன்பு வரல. ஆனா ஆர்ட் மேலதான் அவனுக்கு அன்பு வருது. இந்த பிரியமான விஷயம் மூலமா நீ கடவுளை அடையலான்ற மாதிரி நினைக்கிறான். ஸ்டீஃபன் டெடாலஸ் ரெப்ரசன்ட்ஸ் த மாடர்ன் ஹியூமன் பீயிங், questioning, creative and brave enough to be free. ஓகே, ஸோ ஒரு மாடர்ன் ஹியூமன் பீயிங்கான ஒரு கேரக்டராக தான் நம்ம ஸ்டீஃபன் டெடாலஸ் பார்க்குறோம். கொஸ்டினிங் ஆட்டிடியூட் இருக்கு, தப்புனா கொஸ்டின் பண்ணுறது, புரியலைன்னா கொஸ்டினிங். இன்னும் பழைய ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, எது சொன்னாலும் அப்படியே நம்புவாங்க, எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி இல்லை, ஹிஸ் த கொஸ்டினிங் ஆட்டிடியூட். கிரியேட்டிவிட்டி இருக்கு, பிரேவ் எனஃப் டு பி ஃப்ரீ, தைரியமாக முடிவு எடுக்கிறான். நான் இங்கே இதுக்கான ஏன்னா பறக்கணும், முடிவு எடுத்துட்டேன்னு போகிறான். ஜாய்ஸஸ் ஒர்க் ரிமைன்ஸ் அ லேண்ட்மார்க் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் for its deep insight, psychological realism and revolutionary style. ஸோ இந்த ஒர்க் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்காக லிட்ரேச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் பார்க்கப்படுது. Hope you like my explanation. Thank you for watching. Subscribe for more such videos.